மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாலின கொடுமைகள் எவ்வாறு நடந்து கொண்டு வருகின்றன அப்படிங்கிறத ஒரு சரிவு எடுத்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் கிரைமில் வந்து ஃபஸ்ட்டு டெல்லியில் இருக்குது, செகண்ட் சென்னை, மூன்றாவது பெங்களூர், அதை தொடர்ந்து மும்பை, புனே அண்டு கொல்கட்டா. அதற்கப்புறம் கிட்னாப்பிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே டெல்லி தான் ஹையஸ்ட்டு, அதற்கப்புறம் மும்பை, அதை ஃபாலோ பண்ணி வருகிறது சென்னை, சென்னைக்கு அடுத்து புனேக்கு அடுத்து வந்து கொல்கட்டா. இதுதான் வந்து கிட்னாப்பிங் நடந்து கொண்டிருக்கிற நிலைமைகளை வந்து எடுத்திருக்கிற சர்வே ரிப்போர்ட்டு. அதற்கப்புறம் ரேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் அதிகம். அதற்கு டெல்லியை அடுத்து வந்து மும்பை, புனே, சென்னை, தென் பெங்களூரு அண்ட் கல்கட்டா. தட் வாஸ் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் வந்து அசால்ட் வித் இன்டென்ட் டு அவுட்ரேஜ் மாடஸ்டி, அதுலேயுமே வந்து டெல்லி த ஹையஸ்ட், அதை ஃபாலோ பண்ணி மும்பைக்கு அப்புறம் வந்து சென்னை, தென் புனே அண்டு பெங்களூரு. இந்த நிலைமைகள் மாறாத வரை பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததாக கருத முடியாது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களை முன்னேற்றவும் முடியும் என்கின்ற உண்மையும் பொய்யாகிவிடும்.